யாராவது அசைஞ்சீங்க உங்க மினிஸ்டர் கதை கந்தலாயிடும். காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. மினிஸ்டரோட உயிர் தான் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக உடனே ஒரு ஹெலிகாப்டர் வேணும். இல்லன்னா நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய உடனே இப்போ சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஏற்பாடு செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, என் உயிரை காப்பாத்துங்க. ஐயா கௌரியம்மா. கௌரியை பத்தி நீ ஒன்றும் பேசாத. பத்திரிகை ரிப்போர்ட்டர் எவ்வளவு பொறுப்பான ஜாப் அது. அவ ஒன்றும் புரியாம குழந்தை மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கா நீ ரெக்கமெண்ட் பண்றியா? நீ பேசாம போ, நான் பாத்துக்கிறேன்.
குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன தலைப்புச் செய்திகள் பார்க்கலாமா? காஃபியா? ஏய் கௌரி, ஐயோ எத்தனை நாளா நான் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் ஆகணும்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாரு, நீங்க காபி- கொடுத்தீங்களா? முதல்ல பெர்மிஷன் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு காஃபி கொடுப்பேன். பாரு, பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஒரு பொறுப்புள்ள ஜாப்னு சொல்ல வந்தேன். அப்ப எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? ஓ, பெர்மிஷன் கிராண்டட். காப்பியை கொடுமா. டிஜிபி வீட்டுக்குள்ளே இவ்வளவு பாஸ்டா வரியா? ஏய் மிஸ்டர், கலர் கலரா இவ்வளவு பெருசா கோலம் போட்டுக்கே. அப்போ உன் கண்ணு தெரியல? கோலத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அது போடுறது கஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏய் மிஸ்டர், நீ அழிச்ச கோலத்தை போட்டாதான் உன்னை நான் இங்க இருந்து போக விடுவேன். குட் மார்னிங் சார். பாருங்க டாடி. அவர் யாரு தெரியுமா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். உயிரை பணையம் வச்சு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. மந்திரி ரொம்ப பாராட்டினாரு. வெற்றி இன்னைக்கு உங்க பக்கம் தான் மிஸ்டர் ராஜன். யுவர் சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் will never fail. சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், ஏடா மாமூல தனங்க கொடுத்தேன். தர போறியா இல்லையா? ஐயா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இதாங்க. முன்னாடியே தரத்துக்குன்னு பய. ஏய், ஏடா மாமூல ஐயா வியாபாரம் ஒண்ணும் ஆகலைங்கய்யா. வியாபாரம் ஐயா, வச்சிருங்க ஐயா. இப்ப பாரு வியாபாரத்தை. ஐயா ஐயா ஓடியா பாயா. ஏடா மாமூல மாமூல் ஒண்ணும் தர முடியாதுங்க. மாமூல் தர முடியாதா? மாமூலை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போ. மாமூல் எடு. எடு மாமூல. உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்க வைக்கங்கெல்லாம் எடு. மாமூல ரேஷன் அட்டையை கொடு. எடு. இந்த பாரு, இந்த கட்டுக்கட்டெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோ. கட்டுக்கட்டெல்லாம் ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன? நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஏண்டா, ஏண்டா, ஏய், கீழே போடா. போடா கீழே. போடா இங்க. ஏண்டா, பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு, இப்படி போனா நாடு என்னத்துக்கு ஆகிறது? என்னத்துக்கு ஆகிறது? அத கேட்க நீ யாரா? நானு யாரா? என்னையவா யாரு கேட்கிறேன்? எனக்கு அக்கா இல்லையா? நான் யாரா? யாரு கேட்டவா? நான் யாரும் கேட்டவரா? யாரும் கேட்டவா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கடமை பிடிச்சேன் சார். 3 பேருக்கு. யோ 420, உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. ஐயோ ஏன் கவுண்டர? என்னடா ஆளாளுக்கு பெரிய பெரிய துப்பாக்கி சுத்திட்டு இருக்கானுங்க, சுற்ற போறானுங்க. ஐயோ கவுண்டர, இது நம்ம இடம், நம்ம ஆளுங்க, நம்ம பாதுகாப்புக்காக இங்க ஆளுங்க நிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களா? நம்ம இடமா? அவங்கள நம்ம கூட சுற்றுவானுங்க. பா போலாம். ஓம் 2000, ஓம் 5000, ஓம் கல்யாணி நமக. ஓம் நமக்கு தண்ணி அடிச்சா தான் என் போதையே வரும். ஓம் ஆனா சாமி பாட்டில் பேர சொல்லியே போதை ஏத்துக்கிறார். ஓம் ராயல் சேலஞ்ச் பாத்தியா, இந்த வேஷம் போறது வெளியில வச்சுக்குவாய். கடவுள் காசு கொடுத்து அமைச்சிருக்குது, கப்பன் கணக்கு பாரு. என்னது பணமா? இதோ போட்டியில வந்திருக்குது பாரு. வாங்க வந்து உட்காருங்க. ஏனுங்க பங்காளி, நான் முதல்ல சரக்கு அமிச்சம் இல்ல, அது பத்தலையாமா. இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ கண்ணுமோ, 1/2 கிலோ கிட்னியுமோ, 1 கிலோ இருதயமும் கேட்டாங்க. கொடுக்குறேன்னு சொல்லி போட்டுனுங்க. என்ன கவுண்டர, கடை வீதியில கூறு போட்டா விற்கிறாங்க கிலோ கணக்குல வாங்குறதுக்கு? இல்ல மனுஷ உறுப்புங்க, மனுஷ உறுப்பு. யோ கவுண்டர,
சாமிக்கு முடிதான் இல்ல நினைச்சா மூளையும் இல்லையா? சாமி அனாதாசிரமம் வச்சு நடத்துறிய, அதுல இருக்கிற குழந்தைங்க தான் இருக்கு. அவன் கிலோ கணக்குல கேட்கறான். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வெளியில ஆள் பிடிச்சோம்னா 2.5-3 வருஷம் ஆகும் ஐயா. மொத்த சரக்கு 1.5 ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துடு. அட சமூக சேவையில சம்பாத்தியம் மிரட்டிட்டீங்க கவுண்டர. மூடுறா 1.5 வாய. நாளைக்கு சரக்கு வந்து சேர்ந்துடும், நீங்க புறப்படுங்க. யோ சாமி, நாளைக்கு கரெக்டா குழந்தையில அனுப்பி போடு. சரிதான் கவுண்டர.